சார் வணக்கம் சார். வணக்கம். மோடி அவர்களுடைய பேச்சு நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருக்கிறார். எப்படி பாத்தீங்க அந்த பேச்ச? நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருக்கிறார் அப்படின்றத விட நாட்டு மக்களுக்கு முழு பூசணியை சூத்துல மறைச்சிருக்கிறாருன்னு சொன்னா சரியா போயிடும். இப்படி வந்துட்டு ஒரு பிரதமர் பேசுறது அப்படின்றது வந்துட்டு என்ன சொல்றது, அவலம். இப்படியா பேசுறது? எதனால இந்த போர் நிறுத்தம் நீங்க முடிவுக்கு வந்தீங்க சொல்லுங்க. நம்ம 7ஆம் தேதி தாக்குதல் நடத்தணும், 8ஆம் தேதி அவங்க பதில் தாக்குதல் நடத்துறாங்க, 9ஆம் தேதி போர் தொடருது. அப்படி இருக்கும்போது அவங்க பொதுமக்களை நோக்கி தாக்குதல் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அந்த பாகிஸ்தானுடைய ராணுவ விமானப்படை தளங்களை எல்லாம் வச்சு குறி வச்சு தாக்குதல் நடத்துறோம். அப்புறம் திடீர்னு வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, அவங்களோட டிஜிஎம்ஓ, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன் பாகிஸ்தானை கேட்டுக்கிட்டாங்க, அவங்க இறங்கி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தோம்னா இவங்களுக்குள்ள ஒரு போர் நிறுத்தம். அதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்றாரு, ஒரு எக்ஸ் தள பதிவில் என்ன பண்றாருன்னா, அமெரிக்க பிரசிடென்ட் நாங்க தான் இரவு முழுவதும் பேசணும், 2 தரப்பும் வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க போர் நிறுத்தத்துக்கு, 2 பேருக்கிட்டையும் புத்திசாலித்தனத்தோட அவங்க அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போடுறாரு. அவ்வளவுதான். இதுல எந்த இடத்துல பாகிஸ்தான் இறங்கி வந்துச்சுன்னு அவர் சொல்றாரு. இறங்கி வந்துச்சுன்னா அன்னைக்கு போர் நிறுத்தம் அறிவிச்சு, அன்னைக்கு 5 மணிலேருந்து போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டோன்னே மறுபடியும் 8 மணிக்கு வந்துட்டு ஜம்மு காஷ்மீர்ல ஆரம்பிச்சு ராஜஸ்தான் குஜராத் வரைக்கும் எல்லையோர பகுதிகள் ஃபுல்லா அவங்க வந்துட்டு ட்ரோன் தாக்குதல், சிறிய வகை ராக்கெட் தாக்குதல், சிறிய வகை ஏவுகணைகள் இதெல்லாம் வச்சு தாக்குதல் நடத்துறாங்க. எதுக்கு நடத்துறான்? அப்ப என்ன போர் நிறுத்தம் இது? ஒரு போர் நிறுத்தம்னா 2 அரசுகளுக்கிடையே ஏற்பட்டு அது முழுமையா கடைபிடிக்கப்படணும். ஆனா எல்லையோரம் முழுவதும் வந்து தாக்குதல் நடந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு ஒரு 15-18 பேர் செத்து போயிருக்காங்க. ராணுவத்தினுடைய ஒரு மேஜர் இறந்து போயிருக்காரு. இதெல்லாம் எப்படி நிகழ்ந்துச்சு? அப்ப சொல்லணும் இல்லையா அவரு? அப்புறம் என்ன பண்றாரு, நேற்று மோடி 8 மணிக்கு பேசுறாரு. 8 மணிக்கு ஒரு பேசுறதுக்குள்ள 7:30 மணி போல பார்த்தோம்னா ட்ரம்ப்னுடைய பேச்சு வருது. ஒயிட் ஹவுஸ்ல அவர் பேசுறாரு. நாங்க 2 அணு ஆயுதங்கள் உள்ள 2 நாடுகளுக்கு இடையே போர் ஏற்படுவதை தடுத்து விட்டோம். இதற்கு நான் கையாண்ட முறை என்ன அப்படின்னா, நீங்க போரை நிறுத்தல அப்படின்னா உங்க 2 நாட்டோட நான் வந்துட்டு வர்த்தகத்தை தடை செய்வேன் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான், 2 பேரும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றாரு. ஸோ இஸ் இட் நாட் பிளாக்மெயிலிங்? இது மிரட்டல் இல்லையா? அது இதுதான் வந்துட்டு ஒத்துக்க வச்சுது அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா அடுத்த 15 நிமிஷம் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அங்க அவர் சொன்னது இவங்களுக்கு வரல. இவங்க ஏற்கனவே காத்தாலே டெக்ஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. வீராவேசமான ஒரு டெக்ஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அவர் லெவல்ல ஒரு பராசக்தி வசனம் அடிக்கடி பேசுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரே அடி, இது வரைக்கும் வரலாறு காணாத அடி, கற்பனையில பார்க்க முடியாத அடி, அவங்க எங்க போனாலும் அடி, இப்படிலாம் வந்துட்டு சொல்லுவார் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு மறுபடியும் வந்தீனா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் காட்டி வரல காட்டி மிரட்டி பேசிட்டு இருக்காரு. இது என்ன சொல்றது? நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒன்று இருக்கும். டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிக்கணும் அப்படின்னு அடித்தோம். அதை மட்டும்தான் அடித்தோம். எந்த இடத்துலையும் இதை போராக்கக்கூடிய செயல்பாடுகளில் நடவடிக்கைகளில் ராணுவம் ஈடுபடவில்லை, விமானப்படை ஈடுபடவில்லை, இந்தியாவுடைய படைகள் ஈடுபடவில்லை சொல்லியாச்சு. அதான் வந்துட்டு விங் கமாண்டர் ஒருத்தரையும் இன்னொருத்தர் ராணுவத்தினுடைய தளபதி ஒருத்தரையும் 2 பெண்களை வச்சு நாட்டுக்கே நம்ம அறிவித்தோம். 7ஆம் தேதி முடிஞ்சு அன்னைக்கு மத்தியானமே. இப்ப இதற்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா, பாகிஸ்தானுடைய தாக்குதல் எல்லாம் மக்கள் பகுதியை நோக்கி வந்துச்சு. பதிலடின்ற பேர்ல வந்துட்டு அவங்க சொன்னாங்க, இந்தியா மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடாது, கூடிய சீக்கிரம் நீங்க வந்துட்டு துக்கப்படுவீங்க, அப்படி உங்களுடைய பதிலடி இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தாக்குதல் நடத்துறாங்க. அதுல இருந்துட்டு அந்த 2 பேருக்கு இடையே போர் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியா வந்துட்டு இந்த ராணுவ இலக்குகளையும் சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படிதானே நடந்துச்சு இந்த இதெல்லாம். இதுல வந்துட்டு எந்த இடத்துல அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றதனுடைய நோக்கம் நிறைவேறுச்சு? 9 இதை வரைக்கும் அடிச்சதுல நோக்கம் நிறைவேறிச்சு அப்படின்னோம்னா, பாகிஸ்தான் அடிச்சா நாங்க அடிப்போம், அவ்வளவுதான், மற்றபடி போர்லாம் கிடையாது, ஏன்னா நம்மளுடைய இலக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்லணும். இதெல்லாம் நடந்து அந்த போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவிச்சதுக்கு பிற்பாடும் மறுநாள் கத்தார் என்ன சொல்றாரு அப்படின்னோம்னா, 10ஆம் தேதி கத்தார் என்ன சொல்றாரு அப்படின்னோம்னா, இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் ஆபரேஷன்ல தான் இருக்கு, முடிக்கல, அது தொடருது அப்படின்றாரு. அப்ப நோக்கம் நிறைவேறலன்னு தானே அர்த்தம். அப்போ நோக்கம் இதுதான் முக்கியமான கேள்வி. அந்த பயங்கரவாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழிக்கிறது மட்டும் இல்லை, இதற்கு மேல் அப்படி ஒரு வேலையை பாகிஸ்தான் செய்யக்கூடாது. அது செய்யறதை தடுக்கணும் அப்படின்னோம்னா, அவங்க மீண்டும் எழக்கூடாத அளவிற்கு நம்மளுடைய தாக்குதல் இருக்கணும், நம்மளுடைய அழிப்பு இருக்கணும். அடுத்தபடியா வந்துட்டு பிஓகே நம்மளுடைய
பாகிஸ்தான் காஷ்மீரோட சேர்க்கணும். சேர்த்து காஷ்மீரை மையப்படுத்தி இந்த இரு நாடுகளுக்கிடையே பிரச்சனை ஏற்படுத்தாமல் ஒரு அரசியல் தீர்வு நடணும். அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும். இப்படிதானே வரணும். இதுதானே அடுத்தடுத்த சீக்வன்ஸ். இதுல எங்க வந்துருக்குது அந்த இடம்? பாகிஸ்தான் பிரதமர் சொன்னாரா? ஓகே, நாங்க இந்தியாவோட பண்றோம் அப்படிதான் சொன்னாரா? ஒப்புக்கிட்டாரா? இல்ல, ராணுவ லெவல்ல மட்டும் அது நடக்குது. அதனால தான் வந்துட்டு போர் நிறுத்தம் சொன்னதுக்கு அப்புறமும் கூட மறுபடியும் தாக்குறாங்க. இப்ப நேத்து சில இடங்கள்ல வந்துட்டு ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்றாங்க. நாங்கள் விழிப்புடன் காத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்றாங்க. இதுல என்ன நீங்க சாதிச்சதை சொல்றீங்க? அதான் கேள்வி. ஒண்ணுத்துலயும் ஒரு கொண்டாடக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டு வராரு பிரதமர் மோடி. முடிச்சாச்சு, ஜெயிச்சாச்சு, மரநடி கொடுத்தாச்சு, இப்படிதான் வந்துட்டு ஒரு முன்னாடி இதே மாதிரிதான் வந்துட்டு புல்வாமா தாக்குதலுக்கு ஒரு பதிலடி தாக்குதல் நடத்துறதுக்கு பிற்பாடு இதே மாதிரிதான் கொண்டாடினாங்க. ஆனா பயங்கரவாதம் போயிடுச்சா? எல்லை தாண்டிய பயங்கரவாதம் போயிடுச்சா? எத்தனை ராணுவ வீரர்கள் வந்துட்டு காஷ்மீர்ல செத்து போனாங்க, எவ்வளவு பொதுமக்கள் செத்து போனாங்க. அப்ப ஏன் ஒரு நிரந்தரமா ஒரு நடவடிக்கையை ஆழமா எடுத்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தானை வரவழைக்கிறதுக்கு சர்வதேச அழுத்தத்தை பயன்படுத்தாமல் ஏன் இந்த மாதிரி செய்யறீங்க அடிக்கடி? ஆனா பொலிட்டிக்கல் மைலேஜ் மட்டும் கிடைக்குது. அதுதான் அவர் கான்சென்ட்ரேட் பண்றாரு. அந்த பிம்பம், அந்த திட்டம் நேத்து உடஞ்சு போச்சு. இவ்வளவுதான் உண்மை. இப்ப ட்ரம்ப் பேசுறாருன்னா அது பெரிய டேமேஜா பார்க்க முடியுமா? இங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது இந்த நாட்டு மக்களுக்கு வந்துட்டு பிரதமர் சொல்றாருங்க. அது இல்லைன்னு அவர் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய அந்த அணு ஆயுத தாக்குதல் போரு அப்படிதான் சொல்லிட்டு என்ன பூச்சாண்டி காட்ட முடியாது. அந்த பிளாக்மெயிலுக்கெல்லாம் நாங்க வந்துட்டு பயந்தவங்க கிடையாது அப்படின்றாரு பிரதமர் மோடி. அவர் என்ன சொல்றாரு? 2 அணு ஆயுத நாடுகளுக்கு இடையே போர் ஏற்படுவதை நான் தடுத்து விட்டேன். பல லட்சம் மக்களுடைய உயிர்களை காத்து விட்டேன். அதுக்காக ஒண்ணு இவங்க வந்துடல போர் நிறுத்தத்துக்கு. 2 நாடுகளையும் நான் சொன்னேன், உங்களோட போரை நிறுத்தலைன்னா உங்களோட நான் வர்த்தகத்தை கட் பண்ணுவேன். அவ்வளவுதான். முதல் முறையா டிப்ளமேட்டிக்கா இதை நான் பயன்படுத்தி நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்றாரு. என்ன அர்த்தம்? சரி, நேற்று அவர் ஒரு 7:30க்கு பேசினாரு, நீங்க பதில் சொல்ல முடியாது, 8 மணிக்கு நீங்க பேசுனீங்க. இன்னைக்கு காத்தால இருந்து இது வரைக்கும் அதெல்லாம் ஒரு 3வது நாட்டினுடைய தலையீடே இருக்காது, தலையீடே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோடியினுடைய நிர்வாகம் இப்ப இது தலையீடா இல்லையா? அது எதுக்காக நீ அமெரிக்காவினுடைய இதுக்கு நீ கட்டுப்பட்டு போற? அது சொல்லுங்க. மத்தியஸ்தம் செய்ய வரோம்னு சொன்னது வேணான்னு நிறுத்திட்டாரு. மத்தியஸ்தம் செய்யறதே வேணாம்னு நிறுத்திட்டாரு. அப்புறம் போர் நிறுத்தம்ன்றதுக்கு எங்க இருக்குது பேச்சு? போர் நிறுத்தம் அப்படின்னோம்னா அது நம்மளுடைய வசதிக்காகத்தானே இருக்கணும். இல்ல நம்மளது பாகிஸ்தானையும் கணக்கில் எடுத்து தானே இருக்கணும். இந்த 2 நாடுகளையும் உங்களோட வர்த்தகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி ஒரு போர் நிறுத்தத்தை ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்ல வர்றதுக்கு எப்படி ஒரு மத்தியஸ்தமா இருக்க முடியும்? இது மிரட்டல் தானே. இது மிரட்டலா இல்லையா? இதுதான் இங்க பிரச்சனை. இல்ல ட்ரம்ப் போய் சொல்றாரு, மோடி அவர்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுமா? அப்படி புரிஞ்சுக்க முடியாது. அதாவது ஒரு வல்லரசு, அது சரிதானா? அந்த வல்லரசு நான் தான் நிர்ணயிக்கிறேன் அப்படின்றான். எல்லா நாடுகளையும் மிரட்டுறான், வரியை உயர்த்தி. ரைட்டுங்களா? இந்தியாவையும் மிரட்டுறான். நீங்க உன்னுடைய வரி எவ்வளவு இது பண்ணாங்க? 25% அப்படின்றது 50% ஆகினாரு. இந்தியாவில இருந்து போறக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்குமே பண்ணாரா இல்லையா? அப்ப இதெல்லாம் என்னது? அது அப்ப என்னால வந்துட்டு மிரட்டி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றதான் அவருடைய அர்த்தம். அதுதான் இப்போ செஞ்சிருக்காரு. சொல்லிட்டு சிரிக்கிறாரு அவரு. எல்லாரும் தானே பார்த்துட்டு இருக்கிறோம். அதை கட் பண்ணி போடுங்க. ட்ரம்ப் என்ன பேசுறாரு அப்படின்றத ஒயிட் ஹவுஸ் சின்ன அதுதான், அதை கட் பண்ணி போடுங்க. எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நாடு இறையாண்மை, நாங்களே முடிவெடுப்போம், எந்த நாடும் தலையிட முடியாது, எங்களுடைய தேசத்துடைய பாதுகாப்பு விட்டு தர மாட்டோம், எங்களுடைய பொதுமக்களை அடிச்சிருக்கிறாங்க, அந்த பயங்கரவாதத்தை அழிக்காம விட மாட்டோம், அவங்க எங்க போனாலும் பயங்கரவாதிகள், அவர்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க, அதுக்கு ஆதரவு சக்திகள், நாடு, அரசு எல்லாத்தையும் காலி பண்ணும் சொன்னீங்களா இல்லையா? நீங்க பீகார்ல போய் என்ன ஆச்சு? அதெல்லாம் நீ ஒன்றும் பாகிஸ்தானையும் அழிச்சிரு அப்படின்னு சொல்ல வரல. பாகிஸ்தான் முதல்ல ஒத்துக்கிட்டு இறங்கி வந்துச்சா? வரல. ஆனா 2 பேரும் ஒத்துக்கிட்டீங்க. எதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்காவுடைய அழுத்தம். அது பாகிஸ்தானுக்கு வந்துட்டு கடனுக்கு போயிருக்காது IMF-க்கு. அதனால அது அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்கு ஆளாயிருக்குது. ஸோ ரைட், ஓகே. உங்களுக்கு என்ன கேடு? உங்களுக்கு தான் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 800 பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்குது. போட்டு பாருங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் என்ன இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க. என்ன தேதியில் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க.
அவங்களுக்கு தான் இல்லை, அவங்க கடன் கட்டுறதுக்கும் இடம் இல்லை, இம்போர்ட்டுக்கு வந்துட்டு கொடுக்கறதுக்கு காசு இல்லை, நமக்கு என்ன கேடு? ஏன் ஒத்துக்கிறீங்க? ஒரு ட்ரேடை வந்துட்டு முடக்கிறதா இருந்தாலும் அமெரிக்கா, நமக்கு மட்டும் இழப்பு ஏற்படும், அவங்களுக்கு ஏற்படாதா? அப்ப நீ ஏன் பண்ணிக்கிற? அப்ப இதையும் தாண்டி ஒரு சில காரணங்கள் இருக்குல்ல மோடிக்கு, இருக்கலாம், இல்லாத எப்படி? அதான் ம், 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 நாட்டு மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது அதான். ம். நம்ம நாடு ரொம்ப பவர்ஃபுல்லு, நம்ம அப்படியே சவரட்டி, இதெல்லாம் கதை. அமெரிக்கா அப்படின்னம்னா அன்னைக்கு வாஜ்பாயும் விழுந்தாரு, மன்மோகன் சிங்கும் விழுந்தாரு, இப்போ மோடியும் விழுறாரு. இவ்வளவுதான். இதெல்லாம் ஏன்றதை யோசிங்க, அப்புறம் தெரியும். ம், ம். எல்லா இடத்துலையும் ஒரு அடிமைப்பட்ட நாடை தான் இது இருக்குது. சுயமா அந்த இந்திரா காந்தியினுடைய காலகட்டம் மாதிரி கிடையாது, இப்போ விபிஎஸ் சிங்குடைய காலகட்டம் மாதிரி கிடையாது. எல்லாத்துக்கும் அடிமைப்பட்டது தான். அமெரிக்கா எடுத்தா கையெழுத்து போடுறது. ஏன் அந்த பலவீனம் அப்படின்றத யோசிங்க, அப்பதான் நம்மளுக்கு புரியும். மோடியினுடைய பேச்சுல நிறைய விஷயங்களை குறிப்பிட்டாரு. நம்ம எல்லாத்தையுமே முறியடிச்சிட்டோம், அவங்கள பிளான் ஒண்ணு கூட நடுநடுங்க வச்சுட்டோம், முடிச்சிட்டோம் பாய், அந்த அளவுக்கு பேசுறாரு. நம்ம ராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் அவ்வளவு சிறப்பா இருக்கும். அதாவது நம்முடைய ராணுவத்தினுடைய நடவடிக்கை, முப்படைகளுடைய நடவடிக்கை சரியான நடவடிக்கைங்க. நான் அதெல்லாம் பத்தி எந்த குறையும் சொல்லல. அந்த அப்ஜெக்டிவ கொடுத்தாரு. பிரதமர் வந்துட்டு முப்படை தளபதிகளை கூப்பிட்டு நீங்க இதற்கு உரிய பதிலடி கொடுங்க. அவங்களே திட்டமிட்டாங்க, அவங்களே அடிச்சாங்க, அவங்களே பிடிச்சாங்க. ஆனா இன்னொரு தரப்பு இருக்கு. அப்படி அதை வந்து ஏத்துக்கிட்டு சும்மா இருந்தாங்களா? மக்கள் மீது தாக்கம் நடத்தலையா? நம்மளுக்கு இழப்பை ஏற்படுத்தலையா அவங்க? இப்போ கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க முடிச்சிட்டீங்க. அது ஒரே கேள்வி. இன்னொரு பயங்கரவாத தாக்குதல் வராது பாகிஸ்தான் வந்துட்டு என்ன அஷ்யூரன்ஸ் சொல்லுங்க? பாகிஸ்தான் சொல்லியிருக்கா இதுக்கு மேல பயங்கரவாதத்தை நாங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டோம், இங்க நாங்க பயிற்சி அளிக்க மாட்டோம், எல்லை தாண்டிய பயங்கரவாதன்றது இதுக்கு மேல இருக்காது, நாங்க எந்த தீவிரவாதிகளுக்கும் பயிற்சி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் அதை சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க. அப்ப நம்ம அமெரிக்காவுடைய தலையீடு எடுத்துக்கலாம். அதானே தொடருது. அப்ப அதுல என்ன இருக்கு அர்த்தம்? அப்ப எவ்வளவு பெரிய முயற்சி, எவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்துறதுனுடைய அர்த்தம் என்ன? அதான் கேட்கிறேன் நான். அப்ப நம்மளுடைய பாதுகாப்பு படைகளினுடைய இதை வந்துட்டு ஒரு பகடை யாரும் யூஸ் பண்ற மாதிரி ஆகணும். அது ஒரு லிமிட்டட் ஆக்ஷன், அதோட நின்றுக்கும் அப்படின்றது. ஏன்னா அவங்க தான் நாட்டை காப்பாற்றுறதுல இருக்காங்க. நிக்கிறவரெல்லாம் வந்துட்டு நாக்பூர் படைகள்ல பிஜேபி ஆளுகள்ல எல்லையில் நிற்கிறதுலாம் அது ராணுவ வீரர்கள் தான் நிற்கிறாங்க. அவங்க தானே அதை உறுதி செய்யணும் பாதுகாப்பை. இப்படி பாதிலேயே தலையிட்டு அமெரிக்கா சொல்லிச்சு, ஆட்டுக்குட்டி சொல்லிச்சு அப்படின்னு நீ வந்துட்டு போர் நிறுத்தம் செய்யறேன்னா என்ன அர்த்தம் அது? அதான் நான் சொல்ல வரேன். அப்ஜெக்டிவ்ன்றது என்னங்க? எது ஒண்ணுத்தினால நமக்கு தீமை ஏற்படுதோ அந்த தீமை ஏற்படா வண்ணம் அதை வேறடி மண்ணோடு கெல்லி எறியறது தானே. அப்படி செஞ்சுட்டோப்பான்னு நான் கேட்கிறேன். இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குல இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கு, எப்படி பாக்குறீங்க? நல்ல மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அப்படின்னம்னா அதாவது இந்த அந்த சோகத்துல கண்ணீர் சிந்திட்டு இருக்கிறவங்களை தொடச்சி விட்டா மாதிரி, கண்ணீரை தொடச்சி விட்டா மாதிரி ஒரு தீர்ப்பு. வாழ்க்கை ஃபுல்லா அவங்க வந்துட்டு ஆயுள் தண்டனை இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா நான் மறுபடியும் அதில் கேட்ட கேள்விதான் நீ கேட்கிறேன், மறுபடியும் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்காதுன்றது என்ன உத்தரவாதம்? நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புனவோ சாவர வரைக்கும் நீங்க வந்துட்டு சிறையில தான் கிடக்கணும், ஒரு சாகுமுறை ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்துருச்சு. நல்ல தீர்ப்பு, சட்டத்துக்கு உட்பட்டு இவ்வளவுதான் தீர்ப்பு. ஆனா இது வந்துட்டு இந்த சமூகத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் இதற்கு மேல நடக்காம தடுத்துருமா? அதுதான் எங்க கேள்வி. அப்போ நம்மளுடைய கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல குற்றவியல் நீதி நடைமுறை சட்டங்களில் வழிமுறைகளில் இப்படிப்பட்ட மோசமான கொடும் குற்றங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளுடைய முறைகளை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. இந்த மாதிரி பெண்களை அச்சுறுத்தக்கூடிய, இப்படி ஒரு மாநிலமே நடுங்கக்கூடிய அளவிற்கு, அந்த நாடே நடுங்கக்கூடிய அளவிற்கான பாலியல் குற்றங்களை செய்யக்கூடியவர்களை இதற்கு மேல வாழ விடாதீங்க. இதில் ஈடுபட்டா முடிஞ்சு போச்சு, தீர்ப்பு தந்த உடனே அடுத்த ஒரு வாரத்துல தூக்கு, எல்லார் வீட்டுக்கும் பாடி அனுப்பிட வேண்டியதுதான் அப்படின்ற அளவுக்கு ஏதாவது சொல்லுங்க. இல்லையா சிங்கப்பூர் மாதிரி வாரத்துக்கு ஒரு 7 கசையடி எடுத்து அந்த நிக்க வச்சு அவனுடைய பின்பகுதியை முழுமையா புண்ணாக்கி தைலம் போட்டு ஆறுன உடனே மறுபடியும் எடுத்து அந்த குனியை வச்சு மறுபடியும் போட்டுக்கிட்டே இருக்கிறது. வாழ்க்கையில எப்படி ஒருத்தர் செய்யக்கூடாது. அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் தள்ளி போட்டு துபாயில கொடுக்குற மாதிரி கையகளை காக்கால எடுத்துட வேண்டியதுதான். ஏன்னா இது ஒரு டெக்னாலஜி. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்துட்டு நம்ம இங்க என்ன பேசுறோம் அப்படின்றது இன்னொருத்தர் கேட்டுட்டு இருக்கிறான். அது பாட்டு ஆஃப் பண்ணி தான் இருக்குது.
நான் ஏதாவது உங்களோட ஒரு பொருளை பற்றி பேசுனா அதனோட அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெனிட்ரேட்டிங் சர்வைலன்ஸ் வந்துட்டு நடந்துட்டு இருக்குது. டீப் சர்வைலன்ஸ் நடந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்களை குறி வைக்கிறது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது, அந்த மாதிரி அது ரொம்ப சாதாரணமாக நடக்கிற மாதிரி அது நடந்துருச்சு. ஏதோ சக மாணவனோட பையனோட பழகுற மாதிரி அதுங்க போயிட்டு அந்த வலையில விழுதுங்க. புரியுதுங்களா? அவ்வளோ ஒரே ஒரு பொண்ணு துணிஞ்சு வந்துட்டு போலீஸ் கிட்ட வந்ததுனால இவ்வளோ பேர் தண்டிக்கப்படுறாங்க. இதாங்க கவனிக்கணும். அப்போ ஒருத்தரை கைது பண்ணாங்க, அவனை தான் கடைசியாக கைது பண்ணாங்க. அவன் தான் வந்துட்டு அக்யூஸ்டு ஒன்றுலாம் சொல்லி போட்டிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னம்னா அவனுடைய செல்போன்ல அவ்வளவு பெண்களுடைய வீடியோஸ் இருக்குது. புரியுதுங்களா? அப்ப எப்படி ஒரு திட்டமிட்டு ஒரு நட்டு, அப்புறம் இதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ். இவனை காப்பாத்துறதா தானே இவ்வளவும் இருக்குது. இதெல்லாம் எப்படி நீங்க ஒழிப்பீங்க? நான் தான் கேட்கிறேன். நம்ம நாட்டினுடைய கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இஸ் ஃபிளாஃபுல். நிறைய குற்றங்கள் இருக்குது, நிறைய பலவீனங்கள் இருக்குது. ஒன்றும் அந்த கள்ளக்குறிச்சி மாணவி அவ கொலையா தற்கொலையான்னு இன்ன வரைக்கும் நமக்கு தெரியும். அங்கேருந்து குதிச்சு செத்தா அப்படின்னு. ஆனால் அந்த ஸ்பாட்ல அவ குதிச்சு செத்ததுக்கான ஆதாரமே இல்லை. இதெல்லாம் நம்ம கடுமையாக பேசணும். திருமாவளவன் போன்றவர்கள்லாம் நிறைய போராட்டங்கள் நடத்துனாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அவங்க அம்மா மிரட்டி ஏதோ பேசுறாங்க. ஒரு பெண்ணு ஒரு கல்விக்கூடத்துல படிக்க போற ஒரு பொண்ணுக்கு உயிர் பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலை. அப்ப எவ்வளவு விடயங்கள் மறைக்கப்படுதுன்னு பாருங்க. அப்ப இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது எல்லாமே. எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் இருக்குது, தொடர்பு இருக்குது, ஒரு அரசு தொடர்பு இருக்குது. அதை எக்ஸ்ப்ளாய்ட் அதை வந்துட்டு தடுக்காமலேயே ஒரு தீர்ப்பை வழங்கி நம்ம குற்றச்செயலில் ஈடுபட்டவங்களை மட்டும் தண்டிக்கிறது அப்படின்ற அளவுலேயே நம்ம போட்டுருக்கோம். இப்ப இதுதான் பாகிஸ்தான் கூட நடந்துச்சு. வெறும் அவங்கள தூண்டி விட்டு அந்த அரசை வந்துட்டு நம்ம எந்த இடத்துலையும் வந்துட்டு கீழே கொண்டு வரல, பேச்சுவார்த்தை கொண்டு வரல, மன்னிப்பு கேட்க வைக்கல. இவங்களான தண்டிச்சிட்டோம், பயங்கரவாதத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் அதுவும் நடக்குது. ஸோ எல்லாம் அறகுறை முயற்சிகள், அவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சீரிய முயற்சிக்கு கிடைத்த வெற்றின்னு அதிமுக பாராட்டு தெரிவிச்சிருக்கு. சொல்லிக்கிட்டோம். அப்புறம் ஏன் வந்துட்டு இந்த கேஸ் இவங்க விசாரிக்காம சிபிஐக்கு போச்சு? அதான் ரொம்ப முக்கியம். பொதுவாக ஒரு மாநிலத்தினுடைய சிபிசிஐடி அதை எடுத்து விசாரிக்குது அப்படின்னோம்னா அந்த வழக்கை வந்துட்டு தரவா விசாரிச்சிடலாம். ஏன்னா சிபிசிஐடி வந்துட்டு மாவட்டத்துக்கு மாவட்டம் இயங்குற அமைப்பு இல்லை. தமிழ்நாடு முழுவதும் இயங்கக்கூடிய போலீஸுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச உளவு ரீதியான ஒரு கட்டமைப்பு. அதனுடைய விசாரணைக்கு உட்படுத்தி அவங்களே குற்றவாளிகளை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கோர்ட்டையே அந்த தூக்கி சிபிஐ கிட்ட கொடுத்துச்சு. அது உங்களுக்கு வெற்றியா தோல்வியா எடப்பாடி அவர்களே? அது சொல்லுங்க. நீங்க தான் பிறந்தீங்க, நீங்க தான் இந்த மதுக்கடைகளை நீக்கணும்னு சொல்லிட்டு பெண்கள் நடத்துற போராட்டத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு போராடிட்டு ஒரு பெண்ணை ஒரு அறை விட்டாரு. அவர் டிஎஸ்பியா இருந்தாரு. அதுக்கப்புறம் நீங்க தான் அவர் கோயம்புத்தூருக்கு மாற்றி அவர் எஸ்பியா ப்ரமோட் பண்ணீங்க. அவ்வளவு நல்லது. அதுவும் உங்களுடைய வெற்றியா? அந்த 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 பெண்ணுக்கு வந்துட்டு காதல் செவிடாகி போச்சு. இதுதான் நீங்க. ஸோ நீங்க இது உங்களுக்கு வெற்றிலாம் சொல்லாதீங்க. இது புலனாய்வுக்கு கிடைச்ச வெற்றி. புலனாய்வு பண்ணாங்க, அது நம்மளுக்கு மகிழ்ச்சி. நீதிமன்றம் ஆழ்ந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குது. இதற்குன்னு ஒரு தனித்த பெண்கள் நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றம் ஒன்று வச்சாங்க. அது உடனே தீர்ப்பை சொல்லிடுச்சு. இதுதான் இங்க வந்துட்டு மகிழ்ச்சிக்குரியதை ஒழிய அரசுகளோ காவல்துறையோ அல்ல. நிறைய விஷயங்கள் போய் நன்றி சார்.